இந்த 3 காரியங்களை என்ன செய்யணுங்க, மனதில் ஆழத்தில் என்ன செய்யணும், கொண்டு போகணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரின் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய சூழ்நிலையை உணர்ந்து சொல்லுங்கள், கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவராய் என்னோடு கூட இருக்கிறார், அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். இல்லையா? சொல்லுங்கள் அல்லேலூயா. உலகத்தில் கேள்வியில் அநேகம் உண்டு. நடக்குமா, நடக்காதா, நான் முன்னேறுவனா, நான் சம்பாதிச்சிருவனா, நான் எனக்கு கல்யாணம் ஆயிருமா, எனக்கு பிள்ளைகள் என்ன செய்யுமா, பிறக்குமா, எனக்கு ஒரு நல்ல சம்பாத்தியம் கிடைக்குமா, எனக்குன்னு ஒரு சேமிப்பு இருக்குமான்னு நிறைய கேள்விகள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு அதுக்கான பதில் என்ன தெரியுமா? எல்லாம் சம்பூரணமாய் உண்டு. சொன்னவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எல்லாம் சம்பூரணமாய் உண்டு. அது தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கிறது. அவர் தான் சொல்லியிருக்கிறார். பாருங்க, அவர் உன் நடுவில் இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் நம்மை நிச்சயமாக ரட்சிப்பார். அடுத்த பகுதியை வாசிங்க, செப்பனியா 3:17. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. நீங்கள் சொல்லுங்கள், மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள், உங்களை நினச்சி சந்தோஷப்படுற இந்த உலகத்தில் ஒரு 3 மனிதர்களை பேர் சொல்லுங்கள். இல்லை ஒரு 5 பேரை தாண்டி சொல்ல முடியுமா? என்னை நினச்சாலே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, என்னை நினச்சி ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு அந்த உலகத்தில் மனிதன் என்ன செய்ய முடியும், இருக்க முடியாது. பெற்றோர் இருக்கலாம் பிள்ளைகள் மேலே, திருமணமான கணவன் மனைவி என்ன செய்யலாம், அப்படி இருக்கலாம், இருக்கலாம், இருப்பாங்கன்னு என்ன செய்ய உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு சில குடும்பங்களில் என்ன செய்யும், இருக்கும், ஒரு சில குடும்பங்களில் இருக்காது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மேலே கர்த்தர் எப்படி இருக்கிறார், எப்படி இருக்கான், சந்தோஷப்பட்டு, சொல்லுங்க, சந்தோஷப்பட்டு மகிழ்கிறார். என்னை நினச்சி எப்போவுமே நான் என்னுடைய வாழ்க்கை செழிப்பதையும் நான் முன்னேறுவதையும் பார்த்து மகிழ்வதற்கு ஒருவர் உயிரோடு கூட உண்டு, அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த உலகத்தில் வேறு யாரும் நீங்கள் முன்னேறினா பொறாமப்படுறதான் உலகத்தில் அதிகமான ஆட்கள் உண்டு. பாருங்கள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான அன்பு கூட இந்த நாட்களில் என்ன செய்கிறது, மங்கி இருக்கிறது. அநேக எடுத்துக்காட்டுகள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. அநேக பிரிவினைகள், பகைகள், விரோதங்கள் என்ன செய்ய அதிகமாக இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் தேவனை உண்மையை ஆராதிக்கிற ஒரு மனிதனுக்கென்று மகிழ்ச்சி அடைவதற்கு ஒருவர் இருக்கிறார், ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்களே சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ சொல்லுங்கள், அவர் என் பேரில் எப்படி இருக்கிறாரு, சந்தோஷப்பட்டு சந்தோஷமாய் மகிழ்கிறார். அடுத்த வார்த்தை, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, எல்லாருக்கும் அன்பு உண்டு. தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். யார் கூட? நம்மோடு கூட அமர்ந்திருப்பார். எல்லாம் சொல்லுங்க, என்னோடு கூட அவர் அமர்ந்திருக்கிறார். அது நீங்கள் நம்பினாலும் நம்பட்டா அதான் உண்மை. ஏன்னா வசனம் ஒரே வார்த்தையில் முடிஞ்சிச்சு, சகலமும் அவருக்குள் நிலைநிற்கிறது. சகலமும் சொன்னால் அதில் நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கிறது. சகலமும் அடங்கியிருக்கும்போது அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த உங்களையும் என்னையும் அவர் அதில் வைத்திருக்காமல் இருப்பது எப்படி? அவருடைய நாமத்திற்குள்ள என்ன செய்கிறோம், நிலைத்திருக்கிறவர்களே சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், அவர் என் அன்பால் என்ன செய்கிறார், அமர்ந்திருக்கிறார். அடுத்து, உன் பேரில், அதில் பார்த்தீங்களா, அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கம்பீரமாக களி கூறுறதுன்னா நீங்கள் அந்த மாதிரி சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோமான்னு தெரியல. ஒரு முறையாவது நீங்கள் யாரை பார்த்தாவது கம்பீரமாக மகிழ்ந்திருக்கீங்களா? அது ரொம்ப யோசித்துப்பா. அந்த மாதிரி வாழ்க்கை முறை நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் நம்மேல் என்ன செய்கிறாராம், நீங்கள் வாழ்வதை பார்த்து, நீங்கள் ஆராதிப்பதை பார்த்து, நீங்கள் விசுவாசிப்பதை பார்த்து, நீங்கள் ஜெபிப்பதை பார்த்து யார் மகிழ்கிறா? சகலத்தையும் உருவாக்கின சர்வ சிருஷ்டிக்கு எஜமானாய் இருக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறார், கம்பீரமாய் களி கூறுவார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மனதில் வைக்க வேண்டிய காரியம், அவர் என் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். இந்த பாருங்க,
அடுத்து அவர் உன் பேரில் சந்தோஷமாக மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். இன்னைக்கு உலகத்தில் பாருங்கள், அநேக மனிதர்களை நீங்கள் சந்திக்க போவீங்க, உதவி தேடி போகலாம், இல்லை பேசிகிட்டு இருக்கக்காக போகலாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து என்ன செய்வாங்க, அவங்க உங்களுக்கு பேச ஆசையாக இருக்குன்னு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்படிலாம் நடந்திருக்கும். நீங்கள் யாரையாவது பார்க்க போயிருப்பீங்க, சரி அப்போது போயிட்டு வரோன்னு என்ன செஞ்சிருவாங்க. ஆனால் நம்மளை விட்டு ஒரு நொடி கூட பிரியாத ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு கூடவே என்ன செய்கிறார், வருகிறவராக இருக்கிறவர்களே சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளை அவர் எப்படி பராமரிக்கிறார் சொன்னால், அவருடைய பிரசன்னத்தை வைத்து அவர் என்ன செய்கிறார், பராமரிக்கிறவராக இருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். அப்படினாலே அவருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கூடி